Good evening students. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து கூலம்ப்ஸ் லா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். எலக்ட்ரோஸ்டாட்டிக்னாலே உங்களுக்கு தெரியும், அது சம்திங் இஸ் இன் ஸ்டாட்டிக் கண்டிஷன், தட் இஸ் இன் ரெஸ்ட் கண்டிஷன். கூலம்ப்ஸ் லா, when two charges at rest separated by kept at a distance d, there exists a force between these two charges. ரெண்டு சார்ஜ் வச்சோம்னாலே ரெண்டுத்துக்கு இடையில் லைக் சார்ஜ் இருந்தால் லைக் சார்ஜஸாக இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும், அன்லைக் சார்ஜ் இருந்தால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ when two charges separated by a distance r is kept in air or vacuum, there exists a force. That force is equal to 1 by 4 pi epsilon naught into charge 1 into charge 2 divided by the distance square. That is, ரெண்டு சார்ஜ் இருக்குது. See, this is one charge, this is another charge. See, இதை வந்து நம்ம q1 சொல்லுவோம், இது q2 சொல்லுவோம். So separated by a distance of r, இது நேச்சர் ஆஃப் சார்ஜ் நமக்கு இப்போ தேவையில்லை, பின்னாடி பார்ப்பேன். நியூமரிக்கல்ஸை கொடுத்தாங்கன்னா நேச்சர் ஆஃப் த சார்ஜஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸான்னு தெரிஞ்சிடும். The force between these two charges is proportional to product of both the charges and inversely proportional to the square of the distance between them. இதுதான் ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இது ரொம்ப பேசிக் அண்ட் சிம்பிளான லா. இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமரிக்கல்ஸ் வருது, பட் டெஃபினேஷன்ஸ் வெரி சிம்பிள். டெஃபினேஷன் சிம்பிள் இன் மேக்னிடியூட் ஃபார்ம் தான். ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணி எப்படி எழுதலாம்? F is proportional to Q1 Q2 divided by R square. கம்பைன் பண்ணி டிஃபைன் எழுதலாம். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணோம்னா F is equal to constant proportionality into K1 K2 by distance square, where key, what is key? Where key is equal to Coulomb's constant. Coulomb's constant. அதோட வேல்யூ என்ன? K is equal to 1 by 4 pi epsilon naught. Epsilon naught என்ன? Epsilon naught is equal to permittivity of free space. Permittivity ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. Permittivity, relative permittivity and absolute permittivity. அது லேட்டராக நம்ம வரும் when we discuss about permittivity, when this charge is kept in some other medium other than air and vacuum. இப்போ வந்து இது ஏரில் வேக்யூமில் வச்சுருக்கோம். இந்த செட்டப்பை வேக்யூமில் வச்சுருக்கோம். ஓகே, வாட் இஸ் and epsilon naught? What is epsilon naught? The value of epsilon naught is equal to 8.854 into 10 to the power minus 12. 8.10 to the power minus 12. இதோட வந்து c ஸ்கொயர் சார்ஜ் ஸ்கொயர் பை நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இந்த யூனிட் எங்கே வந்து பார்ப்போம் இப்போ. அண்ட் k, where k is equal to 1 by 4 pi epsilon naught 0, whose value is approximately equal to 9 into 10 to the power 9. 9 into 10 to the power 9 Newton meter square into charge minus 2. ஸோ இப்போ படிக்கிற போது இதோட யூனிட்டை படிக்கிற போது இது யூனிட் எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூட்டன் force between two charges is equal to K, where K is equal to 1 by 4 pi epsilon naught 0. So நம்ம force எப்படி எழுதலாம்? Force is equal to force between two charges when kept in 1 by 4 pi epsilon naught into charge number 1 into product of both the charges into the distance square between them. ஸோ மேக்ஸிமம் இது வந்து மேக்னிடியூட் ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் ஃபோர்ஸ்னா இது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது, இது இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. பட் டைரெக்ஷனை பற்றி நம்ம படிக்கல, அதை வெக்டர் ஃபார்மில் படிப்போம். ஃபஸ்ட்டு இதோட யூனிட்லேருந்து தெரிஞ்சுக்கோ. ஏன்னா
ஜேஇலையும் சரி நீட்லேயும் சரி. ஏன்னா ஜேஇலையும் சரி நீட்லேயும் சரி டைமென்ஷன் யூனிட் அண்ட் டைமென்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸ் வருது, ப்ளஸ் எரர்ஸ் அண்ட் அதர் சாப்டர் சேர்த்து இதில் ஆல்மோஸ்ட் 2 கொஸ்டின் வருது. பட் டைமென்ஷனில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்சிலான் நாட்டோட வேல்யூ பார்ப்போம். c² m-2 சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் ஃபோர்ஸ்? ஸோ இங்கே இருக்குது எப்சிலான் நாட் 0. ஸோ எப்சிலான் நாட் 0 எப்படி எழுதுனோம்னா எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு q1 q2 n2 4πக்கு 1/4π இன்ட்டு எப்சிலான் நாட் இங்கே ஃபோர்ஸ் இங்கே வந்துடுது இன்ட்டு டிஸ்டன்ஸோட ஸ்கொயர், வேறு r இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சார்ஜஸ். ஸோ q1 q2 நம்ம டைமென்ஷன் யூனிட் அண்ட் டைமென்ஷனில் பிடிச்சிருப்போம். current is equal to charge divided by time. It means charge is equal to I into t. So current is in ampere, t is in time, at. So the unit in c² c into coulomb into coulomb. Charge oda unit coulomb into coulomb. இதுக்கு யூனிட் கிடையாது. ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன் மீட்டர், நியூட்டன் இன்ட்டு force is equal to mass into acceleration. Force unit வந்து நியூட்டன் அண்ட் ஆருக்கு வந்து m². ஸோ இது cc ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா c² வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா c² வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் யூனிட்டு. இந்த யூனிட்லேருந்து நம்ம டைமென்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம k² பார்ப்போம். கேயோட யூனிட் என்ன? தட் இஸ் கே. கூலம்ஸ் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்ன? கூலம் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் 1/4π எப்சிலான் நாட். ஸோ 1/எப்சிலான்னா ஸோ கேயோட யூனிட் வரும். கேயோட யூனிட் இஸ் ஈக்குவல் டு 4π யூனிட் கிடையாது 1/எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்டுக்கு இதுனா 1/எப்சிலான் நாட்டுக்கு எவ்வளோ வரும்? அதை ரிவர்ஸ் பண்ணணும். தட் இஸ் நியூட்டன். இதை ரிவர்ஸ் பண்ணி மேலே போகும். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை சார்ஜ் ஸ்கொயர். ஸோ நியூட்டன் மீட்டர் என்ன? நியூட்டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். மாஸ் என்ன வரும்? Mass in kg, acceleration meter per second square. Newton meter square, where meter stands for distance. So meter square, kg meter square divided by charge. Charge in a coulomb square. So dimension of k in our dimension of kg. Kg is equal, dimension of kg is equal to kg. Kg க்கு பதில் நம்ம எழுதலாம் kg is mass, m⁻1. m⁻1 meter and meter cube னு l cube. t என்ன வரும்? டைம் t -2 அண்ட் இது என்ன வருது? இதோட டைமென்ஷன் என்ன வருது? c சார்ஜ் வந்து at. ஸோ at அதோட ஸ்கொயர். ஸோ நம்ம எழுதலாம் m⁻1 டைமென்ஷன் m⁻1 l⁻3 இன்ட்டு இங்கே t² இருக்குது மேலே போனால் ஸ்கொயர் t² இருக்குது மேலே போனால் t⁻⁻4 இன்ட்டு ஏ போனுச்சுன்னா a⁻2. அதுதான் m⁻1 l⁻3 t⁻⁻4 a⁻3. அதுதான் டைமென்ஷன் ஆஃப் கே. டைமென்ஷன் ஆஃப் கே. ஸோ டைமென்ஷன் ஆஃப் கே கண்டுபிடிச்சிட்டோம். கே என்ன வருது? எப்சிலான் நாட் என்ன வருது? எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் C1 கேயோட டைமென்ஷன் இது. எப்சிலான் நாட்டோட டைமென்ஷன் என்ன வரும்? அது இது இங்கே கொண்டு வந்துடும், இது கொண்டு வரும். ஸோ அதோட இன்வர்ஸ் சரி டைரெக்டாக கண்டுபிடிச்சிடும். எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் பார்ப்போம். எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எப்சிலான் நாட்? எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு q1 q2 divided by 4π force into distance square. இதான் எப்சிலான். சாரி எப்சிலான் ஃபோர்ஸ் இங்கே கொண்டு வந்துடுறோம். ரைட். ஸோ இதோட டைமென்ஷன் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டைமென்ஷனில் ஏடி ஏன்னா சார்ஜோட டைமென்ஷன் ஏடி இன்ட்டு ஏ² t² டிவைட் பை 4π யூனிட் கிடையாது. ஃபோர்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் l⁻2 இன்ட்டு L square distance square a square. So எப்படி இதெல்லாம் a square t square
டி இங்கே ரெண்டு டி இருக்குது, இங்கே மேலே போணுச்சுன்னா டி பவர் 4 ஆகிடும். டி பவர் 4 ஆகிடும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் மேலே இருக்குது. எம் மேலே வந்ததுன்னா எம் பவர் -1, L3 L பவர் -3. ஸோ இதுதான் அதோட டைமென்ஷன். நம்ம எம்எல்டி ஃபார்மில் எழுதினோம்னா எம் பவர் -1 L பவர் -3 T பவர் 4 அண்ட் ஏ பவர் 2. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணோம்னா ஜஸ்ட்டு கேயோட டைமென்ஷனை ரிவர்ஸ் பண்ணோம்னா -1 இங்கே +1 -1 -3 +3 -3 -4 +4 -2 +2. ஓகே, ஏன்னா இதுக்கு யூனிட் கிடையாது நமக்கு. ஸோ இதோட இன்வர்ஸ் தான் இதோட டைமென்ஷனோட இன்வர்ஸ் தான் எப்சிலன் நாட்டோடது. ஸோ அதோட யூனிட்டை எப்படி எழுதலாம்? யூனிட்டை எப்படி பெரட்டி அப்படியே திருப்பி எழுதணும். எப்சிலன் நாட்டுக்கு இது வருதுன்னா அதை அப்படியே பெரட்டி எழுதினோம்னா இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ கே என்ன வரும்? 1/−1 ஆஃப் c² n m². ஸோ டைமென்ஷன் கேயோட யூனிட் என்ன வரும்? கேயோட யூனிட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ மேலே அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவோம். 1/ε0. 1/ε0 1 டிவைடட் பை c² டிவைடட் பை n m². ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? n m² c -2. ஸோ இதுதான் கேயோட டைமென்ஷன். கேயோட டைமென்ஷன்ஸ் என்ன வருது? n m² c -2, where n stands for Newton, m stands for meter, c stands for charge. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கூலும்ஸ் லா. இது வந்து கூலும்ஸ் லாவில் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா we talk only about the magnitude. அடுத்தது நம்ம வந்து இதில் சில ப்ராப்ளம்ஸ் நியூமரிக்கல்ஸ் போடுவோம். நியூமரிக்கல்ஸ் போட்ட பிறகு தென் வெக்டர் ஃபார்ம் பார்ப்போம். வெக்டர் ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் சூப்பர் பொசிஷன் தியரம் அண்ட் பல நியூமரிக்கல் நீட்லேயும் வருது, போர்ட்லேயும் வருது, ஜிஐலேயும் வருது. ஓகே, நவ் ஃபோர்ஸை பற்றி ஃபோர்ஸ் பை கூலும்ஸ் லா F is equal to this much. இதை வந்து நம்ம கேன்னு சொல்கிறோம். கேயோட வேல்யூ இது. ஸோ வேர் கே இஸ் ஈக்குவல் டு வேர் எப்சிலன் நாட் இஸ் ஈக்குவல் டு 8.854 into 10 to the power -12. அதோட யூனிட் c² நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சொல்கிறோம். அண்ட் கேயோட வேல்யூ, வாட் இஸ் கேயோட வேல்யூ? The value of k is nearly is equal to 9 into 10 to the power 9. 9 into 10 to the power 9. கேயோட யூனிட் என்ன? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். சி மேலே போணுச்சுன்னா ஸ்கொயரோட இன்வர்ஸ். ஓகே, நவ் ரெண்டு சார்ஜ் வச்சுருக்கோம். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனா ஃபோர்ஸ் ஆஃப் ரெப்பல்ஷனா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்குது? சி ஃபோர்ஸ் இஸ் கால்ட் எ சென்ட்ரல் ஃபோர்ஸ். கூலும் force is known as central force. Central force ஏன் சொல்கிறோம்? சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா சி இதோட சென்டரி, இந்த சார்ஜோட சென்டரி, இந்த சார்ஜோட சென்டரி இணைக்கிற லைன் இதுதான். சி Q1, திஸ் இஸ் Q2, ரெண்டு இணைக்கிறது. இந்த ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? F is equal to 1/4πε0 Q1 Q2 all square. It will always act along the line joining the center of the both the charges. அதை தான் நம்ம சென்ட்ரல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் always follow inverse square law. எது இன்வர்ஸ் ஸ்கொயர் லா? force is equal to this is constant, this is also constant. Constant 8.854 into 10 to the power -12 அது சேஞ்ச் ஆகுது. ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ சார்ஜ் கிவன் சார்ஜ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இது எது வேரி ஆக முடியும்? 1 கான்ஸ்டன்ட், 4 கான்ஸ்டன்ட், 5 கான்ஸ்டன்ட், எப்சிலான் கான்ஸ்டன்ட், கிவன் சார்ஜ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ எது வேரி ஆகும்? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ், ரெண்டு சார்ஜ் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் வேரி ஆகும். ஸோ R is variable. So we can write F is 1/proportional to the distance square. எப்படி எழுதலாம்? It means அதனால தான் force, the central force follows the inverse square of the inverse square லான்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன தெரியுது? சப்போஸ் இது ரெண்டும் லைக் சார்ஜ் இருந்தால் இது பாடி 1, இது பாடி 2, சார்ஜ் 1 சார்ஜ் 2, ரெண்டு லைக் சார்ஜ் இருந்தால் இது வந்து இதை இப்படி ரிப்பல் பண்ணும். See F1 given by force given by this charge, and Q2 என்ன வரும்? So the force given by this charge F2 along the line joining
இட்ஸ் சென்டர். ஸோ அதனால தான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் சொல்கிறோம். இது வந்து இது மேலே ரெப்பல்ஷன் கொடுக்க இந்த பக்கம், இது மேலே ரெப்பல்ஷன் கொடுக்க இந்த பக்கம். சப்போஸ் இப்போ செட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க. ஸோ திஸ் இஸ் Q1 பாசிட்டிவ், இது வந்து சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னா இது என்ன பண்ணும்? This is the line joining these two. The force will act along this line, central force இல்லையா? ஸோ இது நெகட்டிவாக இருக்குது, இது பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணும்? இந்த Q1 இதை வந்து இந்த பக்கம் பக்கம் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் 1. ஸோ இது நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் அட்ராக்ஷன் இருக்கும், இது இந்த பக்கம் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ Q2 will give you force on Q1 which will try to attract Q2. சப்போஸ் இப்போ பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு என்ன? சப்போஸ் இது வந்து நம்ம ஏர் ஆர் வேக்யூமில் பார்த்துருக்கோம். separated by distance, this is kept in air, that is Q1, Q2 with a distance of separation this much. Okay, now in the same setting for this force in our in air la irukadra 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 by R square. சேம் செட்டிங் எடுத்து இங்கே வைக்கிறோம். இங்கே ஏர், வாட்டர், ஆயில் ஏதாவது ஒரு மீடியத்தில் வைக்கிறோம். இங்கே மீடியம் வந்து என்ன? ஏர் அல்லது வேக்யூம். ஸோ இங்கே வச்சோம்னா என்ன ஆகும்? ஸோ இந்த சேம் செட்டப்பை நம்ம இங்கே வைக்கிறோம். Q1 Q2 with the same distance R. அது தூக்கி நம்ம ஒரு மீடியத்தில் வைக்கிறோம். This is medium. Some other mediumனா இங்கே போது. ஸோ அங்கே நம்ம ரெண்டு டேர்ம் வருது. ஸோ E is equal to permittivity and ER R we can say dielectric constant. ரெண்டு ஒன்று தான். Strength of permittivity K is equal to relative permittivity of this medium, of that medium. Permittivity of the medium. ஸோ இயர் அல்லது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் நம்ம இது யூஸ் பண்ணிக்க வேணால், டயலெக்ட்ரிக் போகிற போது இதை யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்? பர்மிட்டிவிட்டினா என்ன? ஹவு வெல் த கிவன் மீடியா. சப்போஸ் ஒரு வுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வுட்டு வழியாக கரண்ட்டை பாஸ் பண்ண முடியாது. இட் கிவ்ஸ். ஸோ அதை பிரேக் பண்ணணும், அதை பிரேக் பண்ணி அதை கண்டக்டரை மாற்றணும். ஸோ அதோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கண்டக்டருக்கு தான் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்காக இருக்கும், அது ஈஸியாக அது வழியாக பாஸ் பண்ணிவிட முடியும். ஸோ ஹவு வெல் த கிவன் மீடியா அலோவ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு பாஸ் த்ரூ இட், அதுக்கு தான் பெர்மிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் E நாட் இஸ் ஈக்குவல் டு permittivity of free space. For air, for vacuum or free space of air ka almost equal to 1. So for air, permittivity E relative permittivity R K is equal to 1. This is small k. This is Coulomb's constant. This is permittivity. Therefore, generally எழுதுற போது permittivity தான் நம்ம எழுதுவோம். Permittivity of the medium is equal to relative permittivity into permittivity in air or vacuum. Or you will write K into epsilon naught permittivity. So இங்கே ஏருக்கு என்ன வருது? ஸோ இங்கே ஏருக்கு யூஸ் பண்ணோம் ஃபோர்ஸ் டியூ இன் ஏர். இதே ஈக்குவேஷன் 1/4 pi epsilon, that is permittivity into Q1 Q2 by R square is equal to 1/4 pi. E epsilon naught is equal to relative permittivity, that is ER is equal to K into, see this is இதுக்கு பதில் நம்ம K represent பண்ணலாம், dielectric constant 0 into Q1 Q2 by R square. So K now for air K is equal to 1, air or vacuum. So 1/4 pi
4 pi, this is equal to 1. So K is relative permittivity or dielectric strength is equal to 1. So அதனால நம்ம இப்படி எழுத A இருக்குது Q1 Q2 by R square, the force in air between two charges. Okay, between two charges. Suppose in ஒரு மீடியத்தில் இது தூக்கி மீடியத்தில் வச்சுட்டோம், இதே சேம் செட்டப்பை செப்பரேட்டட் பை சேம் டிஸ்டன்ஸும் செப்பரேட்டாக இருக்குது, சேம் சார்ஜ், பட் ஒரு மீடியத்தில் வைக்கிறோம். அப்போ என்ன வரும்? த மீடியம் வில் ஹாவ் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ER ஆர் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும். இன் தட் கேஸ் F in medium is equal to 1 by 4 pi permittivity, not permittivity of free space, permittivity in that medium with the medium into Q1 Q2 divided by R square, which is equal to 1 by 4 pi. இது எப்படி எழுதலாம்? ஸோ இது எப்படி எழுதலாம்? Dielectric strength into permittivity in free space into Q1 Q2 by R square. So F in the medium is equal to, இந்த K வெளியில் எடுத்துட்டோம்னா 1 by K into 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square, which is equal to 1 by K into force. This is the portion. The portion due to air. This is force between two charges when it is kept in air or vacuum. So நம்ம இதுவரைக்கும் பார்த்ததோட எக்ஸ்ட்ராக்ட் என்னன்னா, force between two charges kept at a distance of d meter, distance of r னு வச்சுக்குவோம். R is equal to 1 by 4 pi epsilon r product of charge and the divided by distance square, where K is equal to 1 by 4 pi epsilon r 0. K oda value 9 into 10 to the power 9 Newton meter by centimeter charge square. So epsilon naught oda value is adoda unit, and permittivity in any medium is equal to relative permittivity multiplied by permittivity of free space. அது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டியை நம்ம டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்படி பண்ணலாம், ஜென்ரலாக நம்ம இப்படி பண்ணுவோம். அண்ட் ஃபோர்ஸ் இன் எனி மீடியா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை த டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் மீடியா மல்டிப்ளைட் பை ஃபோர்ஸ் இன் ஏர். ஃபோர்ஸ் இன் மீடியா ஸோ உள்ளது. ஸோ அடுத்தது ஃபார் வேக்யூம் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி ஆர் K ஆர் dielectric strength is equal to 1. அதனால் permittivity என்ன வருது? Permittivity is equal to relative permittivity into permittivity of free space. So relative permittivity vacuumக்கு 1, அதனால் permittivity for vacuum is equal to permittivity of free space. Whereas medium, ஏதாவது ஒரு மீடியத்தில் இதே செட்டப்பை மீடியத்தில் வச்சோம்னா with the same separation, same charge, இதே செட்டப்பை வச்சோம்னா அங்கே dielectric strength not equal to 1, greater than 1. So permittivity என்ன வருது? Permittivity is equal to dielectric strength or K into epsilon naught. இதுதான் பார்த்தோம். So simple numerical போடுவோம். The permittivity of vacuum vacuum ஓட permittivity என்ன? E இதான் vacuum permittivity dielectric strength of vacuum into permittivity of free space. இதுதான் vacuumக்கு. Vacuum is 8.86 into 10 to the power minus 12. So permittivity, so for vacuum E is equal to K is equal to 1 into epsilon naught. Therefore permittivity of vacuum is equal to epsilon naught, right? Now, and permittivity of vacuum, which is equal to 8.86 into 10 to the power minus 12 and unit c square divided by nm square. So this is permittivity of vacuum, which is equal to this much. Okay,
and the dielectric constant of water is 81. The dielectric constant of water is dielectric constant, that is K of water is equal to 81. And then the permittivity of water. So he is asking permittivity of water. So permittivity of water is equal to dielectric strength of water into permittivity of free space or vacuum. We are using this formula. For water, its dielectric strength in the permittivity of the free space. So which is nothing but, what is permittivity of water is equal to 81. கொடுத்துருக்காங்க permittivity of water is equal to 81 and permittivity of free space as it is கொடுத்துருக்காங்க permittivity of free space is equal to 8.86 into 10 to the power minus 12 and the unit C square by m square. The first question. Second question, charges are at a distance d apart. That is question number 2. Charges are at a distance d apart in air. So இது ஏரில் இருக்குது சார்ஜஸ். இங்கே ஒரு சார்ஜஸ் இருக்குது Q1 and this is Q2 at a centimeter d meter apart. The Coulomb's force இந்த செட்டப்புக்கு இது வேக்யூமில் இருக்குது. This is in vacuum. It means vacuum can K is equal to 1. So அதோட ஃபோர்ஸ் என்ன, வேக்யூமில் வச்சது இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் வந்து Fன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நவ் சேம் செட்டப்பு இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் முன்னாடி வேக்யூம் இருந்தது, இப்போ ரெண்டு சார்ஜுக்கு இடையில் இப்போ ஒரு டயலெக்ட்ரிக் ஃபீல் பண்ணுறாங்க ரெண்டு இடையில் டயலெக்ட்ரிக். முன்னாடி ஏர் இருந்தது இதுக்கிடையில் ஏரு, இப்போ டயலெக்ட்ரிக் ஆஃப் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் K. ஸோ ஏரில் இருக்கிற போது அதோடய ஃபோர்ஸ் வந்து F. இந்த ரெண்டு சார்ஜும் டிமீட்டரில் இருக்கிற ரெண்டோட ஃபோர்ஸோட அப்போ ஃபோர்ஸ் வந்து F. இப்போ டயலெக்ட்ரிக்கில் வச்சுட்டாங்க, சேம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, ப்ளஸ் சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஸ்டன்ஸ் டீயில் இருக்குது, சேம் சார்ஜ் Q2 Q1. இப்போ நியூ ஃபோர்ஸ் வந்து F டேஷ், ஏன்னா டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அதோட ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் வில் ரெடியூஸ். ஏன் ரெடியூஸ்னால் டயலெக்ட்ரிக் இந்த ஃபோர்ஸ் இன் ஏ மீடியா இஸ் ஈக்குவல் டு force in air divided by dielectric media of that medium, dielectric of the given medium. இங்கே given medium என்ன, இதை F டேஷ்னு வச்சுக்கோங்க, F டேஷ்னு வச்சுக்கிட்டா இந்த காலம்ஸ் F is dielectric slab. இது dielectric slab உள்ளார சார்ஜ் வைக்கிற போது என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ as it is நம்ம பார்த்துருக்கோம், in any medium with dielectric is equal to dielectric force in air divided by the dielectric. ஸோ இப்போ வந்து F in the media is equal to force in air or vacuum divided by dielectric strength of the medium. So dielectric, we find the Coulomb's force. So இதுதான் Coulomb's force. Coulomb's force என்ன, Coulomb's force force in dielectric is F in the dielectric medium is equal to 1 by K times the force in the vacuum. இதுதான் ஆன்சர். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த வேக்யூமில் வச்சா ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் பிட்வீன் த சார்ஜஸ்ஸு. பட் அதே இது ஒரு மீடியத்தில் வச்சோம்னா என்ன ஆகும், மீடியத்தில் வச்சோம்னா அதோட ஃபோர்ஸ் குறையும். எத்தனை மடங்கு, பை 1 by dielectric strength ஆஃப் ஃபோர்ஸ் இன் ஏர். அப்போ மீடியத்தில் வச்சோம்னா ஃபோர்ஸ் குறையுது. சப்போஸ் மீடியம் வந்து டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 8ன்னு வச்சோம்னு வச்சுக்கோங்க, இங்கே கொடுத்த 8ன்னு வச்சோம்னா
So the force in that medium with the dielectric is equal to 1 by 8 times the force in vacuum. When distance between charges is halved, it means initially இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு Q, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு Q, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் Dன்னு வச்சுக்கோம். ஸோ ஃபோர்ஸ் இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught 0, மீடியம் கொடுக்கல, அதனால் நம்ம மீடியம் வேக்யூம்னு வச்சுக்கோம், இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ இது Q D square. நான் இப்போ என்ன பண்ணுறேன், when the distance between the charge is halved. ஸோ இப்போ இந்த சார்ஜ் சேம் சார்ஜ், அப்போ இதில் டிஸ்டன்ஸை மட்டும்தான் குறைச்சிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஹால்வ்டு ஆஃப் பண்ணியிருக்காங்க, ஹால்வ்டு சார்ஜை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. அப்போ சார்ஜ் இஸ் சேம். ஸோ ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன், செகண்ட் சுச்சுவேஷன். ஸோ நவ் நியூ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into, இதில் எந்த சேஞ்சும் கிடையாது, சார்ஜ் சேம் தான், டிஸ்டன்ஸ் ஹாஃப் பண்ணியிருக்காங்க, D/2 அதோட ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into Q into Q divided by D யோட ஸ்கொயர் D square, 1 by 2 ஸ்கொயர் 1 by 4 மேலே போச்சு into 4. Therefore F dash is equal to, this is F for the value 4 times of F. So distance half panna, the new force will be increased 4 times. Next question, there are two charges of 1 microcoulomb. Give ஒரு charge இருக்கு, இங்கே ஒரு சார்ஜ் இருக்கு, 1 microcoulomb and 5 microcoulomb. Find the ratio force on them. ஸோ இது மேலே கொடுக்க ஃபோர்ஸ் என்ன, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், ஏன்னா ரெண்டும் பாசிட்டிவ், எது மென்ஷன் பண்ணல, பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதை எப்படி F1ன்னு வச்சுக்கோம். இது மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்கும், தள்ளி விடும், தட் இஸ் F2. வாட் இஸ் F2? இதை நம்ம F1 is equal to K 1 by 4 pi 0 K into product of charge, this into this, 1 into 5 1 microcoulomb into 5 microcoulomb divided by distance square, distance D ன்னு வச்சுக்கணும், D square. F2 என்ன வருது, F2 also K 1 by 4 pi epsilon naught 0 into charge என்ன 1 by 1 microcoulomb into 5 microcoulomb. The distance is D square. Both are same. Therefore F1 by F2 is equal to 1 by 1. F by F2 is equal to 1 ன்னு வரும், அது 1 by 1 எழுதிக்கலாம். Therefore find the ratio force, that is force 1 is to force 2 is equal to 1 is to 1. Two charges 80 microcoulomb and minus 40 microcoulomb are placed at a certain distance apart. So ரெண்டு charges இருக்கு, ரெண்டுத்துக்கும் உள்ள distance at a certain distance apart, Rன்னு வச்சுக்கோம். This is 80 microcoulomb and this is minus 40 microcoulomb. ரெண்டு opposite charge, அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும் ரெண்டுத்துக்கு இடையில். ஸோ ஃபோர்ஸ் 1 என்ன வரும் இந்த செட்டப்பில், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K, where K is equal to 1 by 4 pi epsilon naught into 80 microcoulomb into minus 40 போட வேண்டியது, அட்ராக்டிவ் தான் நம்ம சொல்லிட்டோம், ப்ளஸ் மைனஸ் அட்ராக்டிவாக தான் இருக்கும், ப்ளஸ் வந்து ரிப்பல்சிவாக இருக்கும், டிவைடட் பை டிஸ்டன்ஸ் இஸ் R அதோட ஸ்கொயர். ஃபஸ்ட் அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எது வேரி ஆகுது, ஓகே. நெக்ஸ்ட் கண்டிஷன், தே ஆர் டச் அண்ட் கெப்ட் அட் த சேம் டிஸ்டன்ஸ் அகெயின், ரெண்டையும் டச் பண்ணுறாங்க இது. ஸோ இது எவ்வளோ இருக்குது, 80 microcoulomb, இது minus
40 மைக்ரோ கூலும். ஸோ ரெண்டு சார்ஜ் டச் பண்ணுற போது ரெண்டு சார்ஜு ஆடப் ஆகி அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் ஆஃபாக பிரியும். ஸோ ஆடப் ஆகும்போது சார்ஜ் இஸ் ஆடிட்டிவ் நேச்சர்னால் ஸ்கேலாரிக்கலி நம்ம ஆட் பண்ணலாம், ப்ளஸ் மைனஸ் எழுதி நார்மல் அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் மீன் பண்ணலாம். ஸோ ரெண்டு டச் பண்ணுற போது உள்ள சார்ஜ் எவ்வளோ வரும்? 80 மைக்ரோ கூலும் ப்ளஸ் மைனஸ் 40 மைக்ரோ கூலும் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 40 மைக்ரோ கூலும். ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறப்போ இந்த 40 மைக்ரோ கூலும் 40/2 அப்படின்னு பிரிஞ்சிடும். தட் இஸ் 40/2 டிவைட் பை 2 இஸ் 20 மைக்ரோ கூலும் இன்ட்டு 20 மைக்ரோ கூலும் அண்ட் kept at the same distance apart. It means இங்கே ஃபஸ்ட் வந்து 20 மைக்ரோ கூலும் இருக்குது, இங்கே சேம் 20 மைக்ரோ கூலும் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் இஸ் சேம் ஆஸ் ப்ரீவியஸ். ஸோ இப்போ F2 என்ன வரும்? இப்போ செகண்ட் கண்டிஷனில் what is F2? F2 is equal to key, இது காமன் கீ எல்லாத்துக்கும் காமன், கீ இன்ட்டு 20 மைக்ரோ கூலும் இன்ட்டு 20 மைக்ரோ கூலும் டிவைட் பை டிஸ்டன்ஸ், சேம் டிஸ்டன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம F1/F2 அப்படின்னு பண்ணோம்னா என்ன கேட்குறாங்க? அண்ட் கேப்டல் சிம்பிள் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஸோ இந்த அப்புறம் இதில் என்னென்ன இருக்குது? இனிஷியல் என்ன வருது? கீ F1/F2ல இந்த கீயும் அந்த கீயும் அடிபட்டுரும், இந்த மைக்ரோகூலும் அடிபட்டுரும். இதோட டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகலை, ஸோ டிஸ்டன்ஸும் அதில் சேமாக இருக்கும். ஸோ F1க்கு 80 × 40 அவங்க கொஸ்டினில் கேட்குறது என்ன கேட்குறாங்க? அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ்னு கேட்குறாங்க, ரேஷியோ மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ 80/40 மிச்சம் இருக்குது. இங்கே 20 × 20 இந்த 0 இதுவும் அடிபட்டுரும். ஸோ திஸ் வில் பிகம் இதுவும் அடிபட்டுரும். இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ 8 நம்ம எப்படி எழுதலாம்? 8/1. therefore F1 is to F2 is equal to 8:1. If a charge Q is placed at the center of the line joining two equal charges Q, பண்ணோம்னா ரெண்டு சார்ஜஸ் Q இருக்கு, another charge plus Q plus நம்ம சைனை பற்றி இப்போ ஒரி பண்ண வேண்டியதில்லை, கேல்குலேஷன் பண்ணுற போது சைன் தானாக வந்துடும். So plus Q is kept at the center of the line joining these two equal forces. So இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2Aன்னு எடுத்துக்கலாம் டிஸ்டன்ஸை. ஏன் 2Aன்னு எடுத்துக்கணும்னா, இந்த டிஸ்டன்ஸ் A வரும், இந்த டிஸ்டன்ஸ் A வரும். இது டோட்டலாக ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா A/2 வரும், கொஞ்சம் பிரச்சனை வரும் கால்குலேஷனில் ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம 2Aன்னு எடுத்துக்கோம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து A, இந்த டிஸ்டன்ஸ் A. என்ன கொடுத்துருக்கான்? இந்த மூணு சார்ஜும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஆல் 3 charges are in equilibrium. So equilibrium na enna? Say this is 1 nu vechiko, idu 2 nu vechiko, idu 3 charge 3 nu vechiko. So if it is in equilibrium, adoda artham enna? Force on charge 1, force on charge 1 due to 2, force on charge 1 due to 2 plus force on charge 1 due to 3 is equal to 0. ஏன்னா இது மேலே இது கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருந்தால் தான் 0 ஆகும். ஈக்குலிபிரியத்தில் இருக்கு இல்லையா, 3 ஈக்குலிபிரியம் இருக்குது. ஈக்குலிபிரியம் இருக்குன்னா இதுக்கு மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் இதுக்கு கொடுக்குற ஃபோர்ஸும் 0 இருக்கும். அப்போ தான் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். அதே மாதிரி எழுதுனா ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி எழுதலாம். அடுத்தது ஏன்னா இதுவும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் டியூ டு ஆன் 2 டியூ டு 1 அண்ட் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 3
அதுவும் 0 இருக்கும். அண்ட் ஃபோர்ஸ் ஆன் 3 டியூ டு 1 ப்ளஸ் ஃபோர்ஸ் ஆன் 3 டியூ டு 2 ஆல்சோ ஈக்குவல் டு 0 இன் ஈக்குலிபிரியம் கண்டிஷனில். ஸோ நம்ம F1 இப்போ எடுத்துக்கோங்க. ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 3 on 2 due to 3 plus force on 2 due to 1 is equal to 0. நமக்கு தெரியும் force is equal to 1 by 4 pi epsilon into k ன்னு எழுதிக்கலாம். இது கான்ஸ்டன்ட், எல்லாத்துக்கும் கான்ஸ்டன்ட் இன்ட்டு சார்ஜ் 1 சார்ஜ் 2 by distance square அப்படின்னு பார்க்குற போது force on 2 due to 3 அப்போ என்ன force on due to is equal to k into product of charge 2 3 இது வந்து q, இது வந்து பெரிய q into q by distance square எவ்வளோ வருது, இதுக்கு உள்ள இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து distance square is plus force on 2 due to 1 that is q into q same distance, இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் a square is equal to 0. இது ரெண்டு எந்த ரிசல்ட்டும் கொடுக்கல நமக்கு, பிகாஸ் q by a square is equal to minus q by a square. இதையும் கேன்சல் பண்ணினா இதையும் கேன்சல் பண்ணால் இதையும் கேன்சல் பண்ணலாம், இதையும் கேன்சல் பண்ணால் we don't get any result. So அடுத்த ஈக்குவேஷன் ட்ரை பண்ணுவோம். ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 1 அண்ட் ஃபோர்ஸ் ஆன் 2 டியூ டு 3 அதான் நம்ம ட்ரை பண்ணோம். இந்த ஈக்குவேஷன் ட்ரை பண்ணோம். ஃபோர்ஸ் ஆன் 1 ஃபோர்ஸ் ஆன் டியூ டு 2 அண்ட் ஃபோர்ஸ் ஆன் 1 டியூ டு 3 இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஏன்னா ஒன்று மேலே இது கொடுக்குற ஃபோர்ஸும் ஒன்று மேலே இது கொடுக்குற ஃபோர்ஸும் ரெண்டையும் நெட் ஃபோர்ஸு 0 வரணும், அப்போ தான் அது ஈக்குலிபிரியம் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ண நம்ம ஃபோர்ஸ் ஆன் 1 கே 1க்கு 2க்கு இடையில் உள்ள சார்ஜஸ் என்ன q ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன, ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் கே 1க்கும் 3க்கும் உள்ளது q that is q into q, the distance is 2a square. ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் a plus a 2a whole square. ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம், இந்த q கேன்சல் பண்ணிடலாம். தென் இந்த a ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் q is equal to q, இங்கே எதுவுமே லெஃப்ட் அவுட்டில் q is equal to 0 இல்லையா. ஸோ அப்படி எழுதுகிற போது இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும்போது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒரு q மிஞ்சுது டிவைடட் பை 2 ஸ்கொயர் 4. therefore the charge placed at the center is equal to negative of q by 4. அப்போ தான் இது ஸோ q வேல்யூ என்ன, q வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் q by 4. ஈக்குலிபிரியம் இருக்குன்னா இந்த இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்ங்கிற போது இந்த சார்ஜை இது இந்த பக்கம் இருக்கும், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ், இந்த சார்ஜை இது இந்த பக்கம் இருக்கும். ரெண்டும் ஒரே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது q big Q small q. ஸோ ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், அதனால இது ஈக்குலிபிரியத்தில் இருக்குது.